இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் இயேசுவினுடைய 2 சீடர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவு என்கின்ற இடத்திற்கு திரும்பி சென்று கொண்டிருக்கின்றார்கள். வழியிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களோடு சேர்ந்து பயணம் செய்கின்றார். ஆனால் அவர்கள் அவரை கண்டுகொள்ளவில்லை. அந்த நேரத்திலே எருசலேமில் நிகழ்ந்த அனைத்தையும் பற்றி இந்த 2 சீடர்களும் தங்களுக்குள் பேசிக்கொண்டும் விவாதித்து கொண்டும் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசுவும் அவர்களோடு பேச ஆரம்பிக்கின்றார். மோயிசன் முதல் இறைவாக்கினர்கள் வரை அனைத்தையும் அவர்களுக்கு சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசுவை பற்றி, மெசியாவை பற்றி என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றதோ அவை அனைத்தையும் அவர்களுக்கு சொல்லிக் கொண்டே வருகின்றார். இருப்பினும் அவர்கள் அவரை கண்டுணர்ந்து கொள்ளவில்லை. கடைசியாக அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுதுதான் இவர் ஆண்டவர் இயேசு என்பதை அறிந்து கொள்ளுகின்றார்கள். கடைசி ராவினவின் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரோ அதை அவர்களுக்கு முன்பாக செய்த பொழுதுதான் அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவர் இயேசுவை, மெசியாவை, உயிருடன் எழுப்பப்பட்ட கடவுளை கண்டு கொண்டார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, அதில் அவர்கள் சொன்ன மற்றொரு முக்கியமான ஒன்று, இதோ ஆண்டவர் இயேசு நம்மோடு உரையாடி கொண்டிருந்த பொழுது, அவர் நம்மோடு நடந்து கொண்டிருந்த பொழுது, அவர் நம்மிடத்தில் இறைவாக்குகளை எல்லாம் எடுத்து சொல்லி கொண்டிருந்த பொழுது நமது உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று அந்த ஒரு கேள்வி. நாம் பல நேரங்களிலே இறைவார்த்தையை வாசிக்கின்ற பொழுது நமது உள்ளம் பற்றி எரிந்து கொண்டு இருக்கும். கடவுளுடைய வார்த்தை நமது உள்ளத்திற்குள் வருகின்ற பொழுதெல்லாம் உள்ளம் பற்றி எரிந்து கொண்டிருக்கும். நமது உள்ளத்தை மாற்றக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டுதான் இருக்கும். அந்த கடவுளுடைய வார்த்தை நமது வாழ்விலே மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கும். ஆனால் இவை அனைத்தையும் தாண்டி இறைவனை நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் அது ஆண்டவர் இயேசு அந்த அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுத்து அந்த நிகழ்வில் தான் நம்மால் இறைவனை கண்கூடாக காண முடியும். அதுதான் இன்று நாம் ஒவ்வொரு நாளும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற திருப்பலி. ஆண்டவர் இயேசு அன்று ஏற்படுத்திய அந்த கடைசி இரவு உணவின் பொழுது ஏற்படுத்திய அந்த நற்கருணை ஒவ்வொரு நாளும் நாம் கொண்டாடுகின்ற பொழுதெல்லாம் அங்கேதான் நாம் கடவுளை கண்டுகொள்ள முடியும். என்னதான் பல பேர் இறைவார்த்தை மட்டும் எங்களுக்கு போதும் என்று சொல்லிக்கொண்டு இறைவார்த்தை மட்டும் அவர்கள் வைத்து கொண்டிருந்தாலும் இன்னும் அவர்களுடைய கண்கள் மூடப்பட்டதாகவே இருந்து கொண்டிருக்கின்றன. இறைவனுடைய வார்த்தைகளுக்கு இருக்கின்ற அந்த ஆற்றலும் சக்தியும் வெளிப்படுகின்ற பொழுதெல்லாம் அவர்களுடைய உள்ளமும் அதை கேட்கின்ற அனைவருடைய உள்ளமும் பற்றி எரிந்து கொண்டிருக்கும். ஆனால் இறைவனை காண வேண்டும் என்றால் அது கடைசியிலே அப்பம் பிடுகின்ற அந்த நற்கருணையில் தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு முறையும் திருப்பலியானது நிறைவேற்றப்படுகின்றதோ அங்கேயெல்லாம் இறைவன் நமக்கு காட்சி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார். தன்னையை வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றார். நாம் தான் நம்முடைய கண்களை திறந்து ஆண்டவரை காண வேண்டும். யார் யாரெல்லாம் ஆண்டவரை காண வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு வருகின்றார்களோ, ஆண்டவரை காண வேண்டும் என்ற ஆவலோடு தேடுகின்றார்களோ அவர்களுடைய உள்ளம் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும். அவர்கள் இறைவனை கண்டுகொள்வார்கள். இன்றைய திருப்பாடலிலும் நாம் வாசிக்க கேட்டோம், ஆண்டவரை தேடுவோரது இதயம் அக்களிப்பதாக என்று. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வில் நாம் ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் நமக்கு சாதாரண காரியங்களிலே நமக்கு காட்சி கொடுக்கின்றார். மிக பெரிய பெரிய அரியதான காரியங்களில் இறைவன் நமக்கு காட்சி கொடுப்பதல்ல, மாறாக சாதாரண காரியங்களில் தான் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். தொடக்க முதலே மோயேசனுக்கு எரிந்து கொண்டிருக்கின்ற நெருப்பின் வழியாக, அந்த முட்புதரின் வழியாக காட்சி கொடுக்கின்றார். எலியாவிற்கு அவர் சாதாரண ஒரு தென்றல் வீசுகின்ற பொழுது அந்த தென்றலின் வழியாக அவர் கடந்து செல்லுகின்றார். ஒரு தென்றல் மூலமாக காட்சி கொடுக்கின்றார். இவ்வாறு இறைவன் நம்முடைய சாதாரண காரியங்களை நமக்கு ஒவ்வொரு முறையும் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். எனவே இறைவனை நாம் ஒரு இதய ஆவலோடும் ஆண்டவரை காண வேண்டும் என்ற நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் ஆவலுடனும் தேடுகின்ற பொழுது நாம் இறைவனை கண்டுகொள்வோம். அதே போன்று இன்றைய நற்செய்தியிலே அந்த சீடர்கள் சொன்ன அதே வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நாம் இறைவனிடத்திலே சொல்ல வேண்டும். அவர்கள் ஆண்டவர் இயேசுவை பார்த்து எங்களோடு தங்கும் என்று கேட்டு கொண்டார்கள். எங்களோடு தங்கும் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க ஆண்டவர் இயேசு அவர்களோடு தங்கினார். நம்முடைய வாழ்விலும் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவர் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே கடவுளை என்னோடு தங்கும், எனது குடும்பத்தோடு தங்கும், என்னுடைய மகிழ்ச்சியான வேளையில் என்னோடு நீர் தங்கியருளும், என்னுடைய துன்ப நேரத்திலும் துயரமான நேரங்களிலும் சோதனை காலங்களிலும் என்னோடு தங்கியருளும்,
என்னுடைய தோல்வி நேரங்களில் என்னோடு தங்கியருளும், என்னுடைய வெற்றி நேரத்திலும் என்னோடு தங்கியருளும், என் வாழ்க்கை முழுவதும் என்னோடு தங்கி என்னை வழிநடத்தியருளும் என்ற இதே வார்த்தைகளை நாம் நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்திலே சொல்ல வேண்டும். நாம் இவ்வாறு ஆண்டவரிடத்திலே நாம் அவரை வற்புறுத்தி இணங்க வைக்கின்ற பொழுது அவரும் நம்மோடு வந்து தங்குவார். சீடர்களுடைய குரலுக்கு செவி கொடுத்து அவர்களோடு தங்கிய அதே ஆண்டவர் இன்று நாம் அவரை கூப்பிடுகின்ற பொழுது என் வாழ்விலே, என் குடும்பத்திலே, என்னோடு என்னுடைய எல்லா நிகழ்வுகளிலும் எல்லா செயல்களிலும் தங்கும் என்று நாம் அவரை வேண்டிக் கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு தங்குவார். ஏனெனில் அவர் இம்மானுவேல், கடவுள் என்றும் நம்மோடு இருப்பவர். நாம் அவரை கூப்பிடுகின்ற பொழுது அவர் நம்மோடு வந்து தங்குவார். ஆமீன்.